சங்கத்தமிழ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து சிவா. நம்ம தொடர்ச்சியாக அரசியலமைப்போட வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா பகுதி 2. பகுதி 2ன்றது ரொம்ப முக்கியமானது. குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் குடியுரிமை, ஆங்கிலத்தில் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழில் குடியுரிமை, ஆங்கிலத்தில் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பில் ஒரு சில சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. நேற்று பார்த்தீங்களா, ஃபெடரேஷன், கூட்டாட்சி என்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக என்ன கொடுக்கப்பட்டுள்ளதுனா ஒன்றியம், யூனியன் என்ற வார்த்தை தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யூனியன் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்தி இந்திய அரசியலமைப்பில் சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர், சட்டமேதை. அவர் தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இங்கே குடியுரிமை அப்படின்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் எந்த இடத்திலும் வரையறை செய்யப்படவில்லை. There is no definitions of the Indian Constitution citizenship. எந்த ஒரு இடத்துலையும் வரையறை செய்யப்படவில்லை. அப்படின்னா எது அப்படின்னா அந்த குடியுரிமை என்ற வார்த்தை எந்த இடத்துலையும் வரையறை செய்யப்படவில்லை. சரியா? இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? இப்போ இந்த குடியுரிமையை பற்றி தான் பேச போகிறோம். ப்ளீஸ் டேக் அ நோட்ஸ். என்னென்ன அப்படின்னா பார்ட் 2 குடியுரிமை எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் இதை அலச போகிறோம். ஓகேவா? பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 இதுதான் குடியுரிமை. ஸோ இதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போன கணக்கு பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகல்ஸை டிஃபைன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பற்றி பேசுவோம். சரியா? சரி. பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இருந்த குடியுரிமைகள். அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இருந்த குடியுரிமைகள். வாட் ஆர் த citizenships are present on the making of the constitution. அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இருந்த குடியுரிமைகள் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 5. சரியா? அடுத்து ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6 என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள். குடியுரிமை கண்டி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களின் குடியுரிமை. ஃப்ரம் பாகிஸ்தான் டு இந்தியா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்கள் குடியுரிமை. இது என்னன்னு பின்னாடி ஒவ்வொன்றா பேசுவோம். அடுத்து ஆர்டிகல் 7. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கான குடியுரிமை. மீண்டும் இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கான குடியுரிமை. ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது? அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இருந்த குடியுரிமைகள். ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது? the person who migration of the Pakistan to India. ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது? the person who migrates from India to Pakistan they reback to the India. இதை பத்தி சொல்றதா இது. சரிங்களா? அடுத்து ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 8. சரியா? ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா வம்சாவளிக்கான குடியுரிமை. இந்தியாவின் வம்சாவளிக்கான குடியுரிமை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்திய வம்சாவளிக்கான குடியுரிமை. இந்திய வம்சாவளிக்கான குடியுரிமை. அடுத்து ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 9 இந்திய குடியுரிமை இழத்தல். இந்திய குடியுரிமையை இழத்தல். the loss of citizenship. இந்திய குடியுரிமை இழத்தல். ஆர்டிகல் 10 இந்திய குடியுரிமையை தொடர்தல். continuance of citizenship. இந்திய குடியுரிமையை தொடர்தல். continuance of citizenship. அடுத்து ஆர்டிகல் 11 குடியுரிமையை ஒழுங்குபடுத்த, அதாவது அப்படி கூட எடுத்துக்க வேணாம், குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் இயற்றுவதற்கு பாராளுமன்றம் மட்டுமே முழு அதிகாரம் படைத்தது. பாராளுமன்றம் மட்டுமே முழு அதிகாரம் படைத்தது. அதனாலதான் இப்ப இந்த குடியுரிமைக்கான பிரச்சனைகள் மசோதா அறிமுகம் செஞ்சாங்கல்ல, அமித்ஷா கொண்டு வந்தார்ல, மாண்புமிகு உள்துறை அமைச்சரா, இன்டர்னல் அஃபேர்ஸ், அவர் கொண்டு வரப்ப பல பிரச்சனைகள் எழுப்பிச்சு அந்த மசோதா. மசோதா பத்தி பின்னாடி நம்ம பேசுவோம். சாரி. ஆர்டிகல் 8 இந்திய வம்சாவளி. இந்திய வம்சாவளினா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய வம்சாவளி மூலம் குடியுரிமையை பெறுதல்.
இந்திய வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறுதல். ஆர்டிகல் 9 இந்திய குடியுரிமைக்கான இழத்தல். ஆர்டிகல் 10 இந்திய குடியுரிமை தொடர்தல். ஆர்டிகல் 11 பாராளுமன்றம் மட்டுமே குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் இயற்றுவதற்கான உரிமையை கொண்டது. ஆர்டிகல் 10 ஆர்டிகல் 11 பாராளுமன்றம் மட்டுமே குடியுரிமை தொடர்பான சட்டங்களை கொண்டது. சரியா? இது எல்லாமே வந்து ஆர்டிகல்ஸ். என்னென்ன ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம் திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கலாம். குடியுரிமை என்பது பகுதி 2. ஆர்டிகல் என்ன அப்படின்னா 5 to 11. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது இருந்த இந்திய குடியுரிமைகள். சரிங்களா? அடுத்த ஆர்டிகல் 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களுக்கான குடியுரிமைகள். ஆர்டிகல் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்தவர்களுக்கான குடியுரிமைகள். சரிங்களா? ஆர்டிகல் 7 பார்த்தாச்சு. அடுத்த ஆர்டிகல் 8 இந்திய வம்சாவளி நபர்களுக்கான குடியுரிமை பெறுதல். ஆர்டிகல் 9 இந்திய குடியுரிமையை இழத்தல், the loss of citizenship. ஆர்டிகல் 10 இந்திய குடியுரிமை தொடர்தல், continuance of citizenship. ஆர்டிகல் 11 குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்றுதல், பாராளுமன்றம் மட்டுமே முழு அதிகாரம் படைத்தது. ஓகேவா? இப்ப எல்லாத்துக்கும் மனப்பாடம் ஆயிடுச்சா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா குடியுரிமையில இந்த ஆர்டிகல்ஸை பத்தி பேசியாச்சு. குடியுரிமை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிட்டிசன் அப்படின்னு சொல்றோம். சிட்டிசன் அப்படின்னு சொல்றோம். சரியா? சிட்டிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிவிக்ஸ் வார்த்தை, சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிவிக்ஸ் அப்படின்ற ஒரு லெத்தின் மொழி சொல். சிவிஸ் அப்படின்ற ஒரு லெத்தின் மொழி சொல். சிவிஸ்னா என்ன அப்படின்னா ஒரு லெத்தின் மொழி சொல். இது என்ன அப்படின்னா சிவிஸ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர். உங்களுடைய 8ஆம் வகுப்பு புக்குன்னு நினைக்கிறேன், 3ஆம் பருவம்னு நினைக்கிறேன், அதுல அழகா கொடுத்திருப்பான் இந்த வார்த்தையெல்லாம். சிட்டிசன் அப்படின்னா சிவிக்ஸ், லெத்தின் மொழி சொல், நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த சிவிக்ஸ். சோ சிட்டிசன் அப்படின்னா எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெத்தின் மொழிச்சொல். சோ சிவிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர்னு சொல்லுவாங்க. நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிட்டிசன். சரிங்களா? சரி, அடுத்து இந்த சிட்டிசனை பத்தி அடுத்த 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. நம்மகிட்ட என்ன குடியுரிமை இருக்கு அப்படின்னா ஒற்றை குடியுரிமை இருக்கு. இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது, இங்கிலாந்து குடியுரிமையை பின்பற்றி பெறப்பட்டது. ஆமா, we have a single citizenship, பெறப்பட்டது ஒற்றை குடியுரிமை. நம்மகிட்ட சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தானே நம்மகிட்ட, நாட் a double citizenship. we are in a single citizenship. ஒற்றை குடியுரிமை மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? சரி, இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா 1955. இது பார்லிமெண்ட் ஏற்றிருக்காங்க. பாராளுமன்றம் இந்திய குடியுரிமை சட்டத்தை எப்போது ஏற்றியது அப்படின்னா 1955. இதுக்குள்ளதான் நிறைய கன்க்ளூட் வரும். என்ன அப்படின்னா வந்து இந்திய குடியுரிமை இழத்தல், துரத்தல், பெறுதல், how to get a citizenship, how to lose a citizenship, how to acquire a citizenship, incorporation of territory எல்லாமே இதுக்குள்ள அடங்கிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்தியாவின் முதல் குடிமகனார், who is the first citizens of India அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா நச்சுன்னு சொல்லணும். யாரு அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, he is the first citizens of India. சரிங்களா? சரி சரி, இதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். குடியுரிமையின் வகைகள், குடியுரிமையின் வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குடியுரிமையின் வகைகள் அப்படின்னா வந்து 2 வகைகளா சொல்லலாம். பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை நேச்சுரலைசேஷன் அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயல்பு குடியுரிமை, இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமைன்னு சொல்லுவாங்க. குடியுரிமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். இயல்பு குடியுரிமை, இயல்பு குடியுரிமை, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இயற்கை குடியுரிமை, இயற்கை குடியுரிமை. சரியா? இது இயல்பு குடியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாகவே விண்ணப்பித்து பெறலாம். ஆனா இந்த இயற்கை குடியுரிமை இருக்குல்ல, அது பிறப்பால தான் பெற முடியும். இயல்பு குடியுரிமை இயல்பாகவே விண்ணப்பித்து நாம் பெறலாம். இயற்கை குடியுரிமை பிறப்பால் மட்டுமே பெற முடியும். இதான் 2 விஷயம். சரிங்களா? அடுத்து வேற என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமைனா பெஸ்ட் இந்தியா, இங்கிலாந்து, இதெல்லாம் ஒற்றை குடியுரிமை. இந்தியா, இங்கிலாந்து. இரட்டை குடியுரிமைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து அமெரிக்கா,
சுவிட்சர்லாந்து, இது எல்லாமே இரட்டை குடியுரிமைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இயல்பு குடியுரிமை, இயற்கை குடியுரிமை, ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. ஸோ இயல்புனா நம்மளுக்கே தெரியும். இயல்புனா என்ன அப்படின்னா வந்து இயல்பாக விண்ணப்பித்து பெறுதல். இயற்கை குடியுரிமைனா என்னன்னு தெரியும். இயற்கை குடியுரிமை என்ன? பிறப்பால பெறுதல். ஒற்றை குடியுரிமைனா என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து. இரட்டை குடியுரிமைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. சரிங்களா? சரி, அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். என்ன அப்படின்னா குடியுரிமை தொடர்பான அரசியலமைப்பு விதிகள், அதுதான் நம்ம பேச போறோம். ஆர்டிகல் 5 அப்படின்றத பேசணும் பாத்தீங்களா, அது ஒவ்வொன்றை பத்தி இப்ப டிஃபைன் பண்ணி பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 5. இதுல ஒரு 3 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுத போறோம். சரிங்களா? அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு தான் கொஸ்டினும் ஃப்ரேம் ஆகும். அதை தான் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். 2, பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 3வது, ஜனவரி 26, 1950க்கு முன்பு இந்தியாவில் 5 ஆண்டுகள் தங்கியிருக்கணும். சரியா? கவனி, ஆர்டிகல் 5னா இப்படிதான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஆர்டிகல் 5னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 5 ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து நச்சுன்னு ஒன்று போட்டோம். என்ன அப்படின்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது என்னென்ன குடியுரிமை இருந்துச்சு அப்படின்றத பத்தி பேசுறோம். ஸோ ஆர்டிகல் 5 என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். நான் சொன்னேன் இல்ல, பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல்னா என்ன அப்படின்னா இயல்பு உரிமை, இயற்கை உரிமை அப்படின்னு சொன்னோம்ல, இதுதான் பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 5ல பெற்றோரில் ஒருவர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அப்படின்னா தான் குடியுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். பெற்றோர்ல யாராச்சும் ஒருத்தன் கண்டிப்பா இந்திய குடிமகனாக இருக்கணும், அப்பதான் நான் குடியுரிமையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து 3வது விஷயம் என்ன சொல்றான் அப்படின்னா ஜனவரி 26, 1950க்கு முன்பு, ஜனவரி 26, 1950க்கு முன்பு those who are completely settled in India for 5 years. ஜனவரி 26, 1950க்கு முன்பு பிஃபோர் யாரெல்லாம் இந்தியாவில் 5 வருஷம் தங்கி இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை கொடுங்க அப்படின்ற கண்டிஷனா ஆர்டிகல் 5 சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 5ன்னு கேட்டா நம்மளுக்கு ஒரு 3 கீ பாயிண்ட்ஸ் டக்குன்னு ஞாபகம் வரணும். பேசிக்கா ஆர்டிகல் 5 என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா டக்குன்னு அடிக்கணும். ஆர்டிகல் 5 என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது இருந்த குடியுரிமை விதிகள். அப்ப ஆர்டிகல் 5 என்ன டிஃபைன் பண்ணுது? பிறப்பின் மூலம் ஒருத்தருக்கு குடியுரிமை வழங்குதல். சோ ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது? பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது? ஜனவரி 26, 1950க்கு முன்பு ஒருத்தர் குடியுரிமை பெற வேண்டும் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை ஜனவரி 26, 1950க்கு முன்பு 5 வருடம் தங்கி இருக்க வேண்டும். புரியுதா? இதுதான் 3 பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ். பேசிக்கா இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். சரியா? அடுத்து ஆர்டிகல் 6 போலாமா? ஆர்டிகல் 6 என்ன சொல்றான்? பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த நபர்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்றான். இங்க ஒரு டேட் வைக்கிறாங்க. என்ன டேட் அப்படின்னா டேட் எழுதி வச்சுக்கோங்க. 18/7/1947 டு 18/7/1947 டு 19/7/1948. 18/7/1947 டு 19/7/1948 வரைக்கும் குடிபெயர்ந்தவங்களுக்கான குடியுரிமைகள். புரியுதா? சரி, ஃபர்ஸ்ட் எழுதிட்டீங்களா? இவங்க இந்த டேட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் குடியுரிமை. பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு வந்தவங்க இந்த டேட்டுக்குள்ள வந்திருக்கணும். இப்படி வந்தவங்களுக்கு தான் குடியுரிமை வழங்குறாங்க. இதை நம்ம 2 டைப்ஸா பார்க்க போறோம் இப்ப. சரிங்களா? என்னென்ன டைப்ஸா பார்க்க போறோம் அப்படின்னா 2 டைப்ஸா பார்க்க போறோம். நம்பர் 1 எல்லாமே இதுக்குள்ள தான். ஃபர்ஸ்ட் ஜூலை 19, 1948 முன்பு
இந்த சைடு ஜூலை 19 1948 பின்பு. ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 19 1948 ஜூலை 19 1948 பின்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்த ஒரு நபர் அல்லது அவரின் பெற்றோரின் ஒருவர் இந்திய அரசு சட்டப்படி 1935 படி இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும். சரியா? என்ன சொல்றான் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஜூலை 19 1938 முன்பு என்ன சொல்றான் அப்படின்னா நல்லா கவனிங்க. பிரிக்கப்படாத இந்தியா there is no separation of India. பிரிக்கப்படாத இந்தியால ஒருத்தருக்கு குடியுரிமை வழங்கணும் அப்படின்னா கண்டிப்பால இங்க பிறந்த நபரா இருந்தார் அப்படின்னா அவங்க பெற்றோர்ல ஒருவர் இங்க பிறந்த நபருக்கு குடியுரிமை வழங்கலாம். அது as usual, அது இயல்பு உரிமையில போயிடும். அல்லது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நபரோட பெற்றோர் கண்டிப்பா இங்க குடியுரிமை இருக்கணும். அல்லது அவங்களோட தாத்தா பாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க 1935 இந்திய அரசு சட்டப்படி குடியுரிமையை பெற்றவரா இருக்கணும், இந்தியாவில் பிறந்தவரா இருக்கணும். இப்படி இருந்தாதான் ஜூலை 19 1948 முன்பு அப்படின்ற விதியின் படியில அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? திரும்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டு வச்சுக்கோங்க புரியாதவங்க. என்ன அப்படின்னா ஒரு பிரிக்கப்படாத மாநிலமான இந்தியா இருக்கு, இங்க பிறந்த ஒரு நபர் அல்லது அவரின் பெற்றோரில் ஒருவர், சரியா, அல்லது அவர்களின் மூதாதையர்களான தாத்தா பாட்டி போன்றவங்க இந்திய அரசு சட்டம் 1935 படி ஒருவர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துரு. புரியுதா? இதுதான் ஜூலை 19 1948 முன்பு. அடுத்து ஜூலை 19 1948 பின்பு என்ன சொல்றான் அப்படின்னு நல்லா கவனிங்க. அவரின் பெற்றோரில் ஒருவர் அல்லது அவர் தாத்தா பாட்டியில் ஒருவர் பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்திருந்தால் சரிங்களா? அதுக்கப்புறம் எப்ப அப்படின்னா ஜூலை 19 1948 பின்பு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா பதிவு செஞ்சு குடியுரிமையை கொடு, ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செஞ்சு குடியுரிமையை கொடு அப்படின்னு சொல்லுது. அவர்களுக்கு பதிவு செய்வதற்கு முன்பு கண்டிப்பான முறையில் அவங்க எத்தனை மாசம் தங்கி இருக்கணும்? 6 மாசம் தங்கி இருக்கணும். ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, ஜூலை 19 1948 முன்பு, ஜூலை 19 1948 பின்பு என்ன சொல்றான்ற நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பிரிக்கப்படாத இந்தியா, ஒரு நிமிஷம், பிரிக்கப்படாத இந்தியா இங்க பிறந்த ஒரு நபர், எதுக்கு அப்படின்னா ஜூலை 19 1948 முன்பு பிறந்த நபர், பிரிக்கப்படாத இந்தியர் பிறந்த நபர், அவருக்கு எப்படிலாம் குடியுரிமை வழங்குறாங்க அப்படின்னா கண்டிஷன் நம்பர் 1 எப்படி இருக்கணும் அப்படின்னா பெற்றோரில் ஒருவர் இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா பெற்றோர்ல ஒருவர் இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். 2 என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட மூதாதையர்களான தாத்தா பாட்டி இந்திய அரசு சட்டம் 1935 படி இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். புரியுதா? பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்த நபர், பெற்றோரில் ஒருவர் அல்லது தாத்தா பாட்டி இந்திய அரசு சட்டம் 1935 படி உரிமையை பெற்றிருக்கணும். புரியுதா? அடுத்து 2வது இங்கிட்டு வந்துருங்க. ஜூலை 19 1948 இதுவும் பிரிக்கப்படாத இந்தியா தான். பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்த ஒரு நபர், சரிங்களா? ஜூலை 19 1948 பின்பு இந்தியாவில் ஒருத்தர் குடியேற விரும்பினாரு அப்படின்னா பெற்றோர் ஒருவர் கண்டிப்பான முறையில குடியுரிமை இந்திய குடியுரிமை இருக்கணும். தாத்தா பாட்டில யாராவது ஒருத்தவங்க 1935 அரசாங்க சட்டப்படி இருக்கணும். ஆனா அவ்வாறு வர்றவங்களை பதிவு செஞ்சு குடியுரிமை கொடு, பை ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செஞ்சு கொடு. அந்த மாதிரி பதிவு செய்யும் போது அவங்க கண்டிப்பா 6 months இந்தியால தங்கி இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனை சொல்லுது. விளங்குதா? இதுதான் 19 1948க்கும் ஜூலை 19 1948 பின்புக்கும் நடந்த மேட்டர். ஓகே, சரி, அடுத்த ஆர்டிகல் போலாமா? எல்லாரும் கிளியர் கட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7 சரி, ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மார்ச் 1, 1947க்கு பின்னர் இடம்பெயர்ந்தவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்பட மாட்டார்கள். இடம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் பதிவு செய்தால் மூலம் குடியுரிமையை பெறலாம். நல்லா கவனிங்க, ஒண்ணுமே இல்ல, சப்ப மேட்ரு. நான் என்ன சொன்னேன்? ஆர்டிகல் 7 ஜெனரல் என்ன பார்த்தோம்? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு குடிபெயர்வார்கள் அப்படின்னு சொன்னோமா? அதான் இங்க கண்டிஷன். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் மார்ச் 1, 1947 மார்ச் 1, 1947 பின்னர் இந்தியாவில் குடியுரிமை பெற விரும்பினால் இந்திய குடிமகனாக கருதப்பட முடியாது. நல்லா கவனிங்க, ஆர்டிகல் 7 ஜெனரலா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில இருந்து ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு குடி போயிட்டான், ஆனா அங்க இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வர்றான் அப்படின்னா மார்ச் 1, 1947க்கு அப்புறம் வந்தவன இந்திய குடியுரிமை பெற விரும்பினால் அவனை இந்திய குடிமகனா கருதவே மாட்டாங்க. அதான் ஆர்டிகல் 7. சரிங்களா? சரி, அவன் கண்டிப்பான முறையில் இந்திய குடியுரிமை தான் வேணும் அப்படின்னா பை ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு மூலமா வாங்கிக்க, 6 மாசம் இங்க தங்கிரு வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் ஆர்டிகல் 7. அடுத்து ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 8 எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நபர், ஒரு தனிநபர் அல்லது ஒரு நபர், எழுதிக்கோங்க, ஒரு நபர் அல்லது ஒரு தனிநபர் அவரின் பெற்றோரில் ஒருவர் பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்திருந்தால் பின்பு வெளிநாடுகளில் தங்கியிருக்க விருப்பப்பட்டால் இந்திய குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நபர் இருக்காரு, ஒரு நபர் வந்து ஃபாரின்ல இருக்காரு, ஆனா அவருக்கு குடியுரிமை இந்திய குடியுரிமை வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட தாத்தா பாட்டி பெற்றோரோட பேரண்ட்ஸோட லிஸ்ட்டை தேடி பார்க்குறாங்க. ஸோ தேடி பார்க்கல, அவங்க கண்டிப்பான முறையில் இந்திய குடியுரிமை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியனோட எம்பசியை கான்டாக்ட் பண்ணணும், வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை கான்டாக்ட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமையை பெறுவாங்க. சரியா? இவ்வளவுதான் கான்செப்ட். அதாவது பிரிக்கப்படாத இந்தியாவா இருக்கு, ஒரு நபர் அல்லது ஒரு தனிநபர் இந்திய குடியுரிமையை பெற விரும்புறாரு. ஸோ அவர் எங்க போவார் அப்படின்னா டைரக்டா எங்க போவாரு? வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை நாடி தன்னோட குடியுரிமையை பெறாரு. அவ்வாறு குடியுரிமை பெறும் நபர் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட மூதாதையரான தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் யார் இருக்கா, அவங்க அப்பா அம்மா, இவங்களை யாராச்சும் ஒருவர் கண்டிப்பான முறையில் இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 8 படி அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 9 என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1900க்கு முன்பு இந்திய குடியுரிமையை பெற்ற நபர் அயல்நாட்டு குடியுரிமையை பெற்றவுடன் இந்திய குடியுரிமை தானாக ரத்தாகிவிடும். இது இந்திய அரசியலமைப்புக்கு எதிர்மறை செயல்படுவரின் குடியுரிமையை ரத்து செய்யப்படுகிறது. ஒன்னும் இல்ல, டூயல் சிட்டிசன்ஷிப் வாங்குறது சப்ப மேட்ரு. நல்லா கவனிங்க. ஜனவரி 26, 1950 இந்தியா குடியரசு ஆகுதுல, குடியரசு ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் இந்திய குடியுரிமையை பெறாரு. இவர் பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதே இந்திய குடியுரிமை பெற்ற நபர் ஃபாரின் அயல்நாட்டு குடியுரிமையும் பெறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு நபருக்கு ஒரு குடியுரிமை தானே இருக்கும். அதனால இந்த அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவனே ஆட்டோமேட்டிக்கா இந்திய குடியுரிமை ரத்தாகிவிடும். அவ்வளவுதான் மேட்டர். புரியுதா? அதான் கண்டிஷன் சொல்றான். ஜனவரி 26, 1950 இந்தியா குடியரசு ஆனதுக்கு பின்பு இந்திய அரசியலமைப்பில் இந்திய குடியுரிமையை பெற்ற ஒரு நபர் அயல்நாட்டு குடியுரிமை பெற்ற பின்பு தானாகவே இந்திய குடியுரிமை ரத்தாகிவிடும். புரியுதுங்களா? அடுத்து 10. பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். ஆர்டிகல் 10. பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். சரிங்களா? அதே மாதிரி
பாராளுமன்றத்தின் சட்டம் இயற்றுவதன் மூலம் இந்திய குடியுரிமையை இழக்கலாம். ரெண்டு விஷயம் புரியுதா? பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கு மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம், பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் இந்திய குடியுரிமையை இழக்கலாம். அடுத்து 11 விதிமுறை 11 ஆர்டிகல் 11 என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடியுரிமை தொடர்பாக எழுதிக்கோங்க. குடியுரிமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றவும் வகுக்கவும் குடியுரிமையை நீக்கவும் பாராளுமன்றத்திற்கு மட்டுமே முழு அதிகாரம் உண்டு. Parliament has a full powers to impeach the citizenship or emerge the citizenship. ஓகேவா? ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தற்போது இந்திய குடியுரிமையின்படி 5-11 செயல்பாட்டில் உள்ளது என்ற கேட்டால் செயல்பாட்டில் இல்லை. இதுதான் முக்கியமான மேட்ரு. சரிங்களா? சரி, இதெல்லாம் குடியுரிமையோட வகைகள். சரியா? ஆர்டிகல் 5-11 டிஃபைன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தது எவ்வாறு குடியுரிமையை பெறுதல், எவ்வாறு குடியுரிமை இழத்தல். How to get a citizenship, how to lose a citizenship. First, பிறப்பு by birth. ஒன்னு. அடுத்து ரெண்டாவது மரபு வழி by descent. மூணாவது இயல்பு வழி பை நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது நிலப்பகுதி இணைப்பு. ஒரு நிமிஷம் மூணாவது நம்ம சொல்ல மறந்துட்டேன். பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு வழி. நாலாவது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. சரியா? சோ பிறப்பு அப்படின்னா பை பெர்த், மரபு வழி அப்படின்னா பை டிசென்ட், இயல்பு வழி அப்படின்னா பை நேச்சுரலைசேஷன், பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு, பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னா நாட்டில் ஒரு சில பகுதிகளை இணைத்தல் இதன் மூலம். சரியா? சரி, அடுத்து லாஸ். ஹவு டு லாஸ் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டா 3 தான். பறித்தல், துரத்தல், இறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பறித்தல், துரத்தல், இழத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பறித்தல் ஃபர்ஸ்ட் எழுதுனே. துரத்தல் அப்படின்னா பை ரெனுசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ரெனுசியேஷன். அது ரெண்டாவது முடிவுக்கு கொண்டு வருதல் பை டெப்ரிவேஷன். முடிவுக்கு கொண்டு வருதல் பை டெப்ரிவேஷன். அடுத்து நீக்குதல் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. பை டெர்மினேஷன். 3 விஷயம் பார்த்தாச்சா? துரத்தல், முடிவுக்கு வருதல், நீக்குதல். பறித்தல், துரத்தல், இழத்தல் நான் மாபடம் பண்ணி வச்சிருக்க சொன்னேன். இப்படிதான் ஆர்டரா இருக்கு. துரத்தல், முடிவுக்கு வருதல், நீக்குதல். துரத்தல் அப்படின்னா பை ரெனுசியேஷன், முடிவுக்கு வருதல் அப்படின்னா பை டெப்ரிவேஷன், நீக்குதல் அப்படின்னா பை டெர்மினேஷன். பிறப்பு அப்படின்னா பை பெர்த், பை டிசென்ட் மரபு வழி, இயல்பு வழி பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு, பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இதெல்லாம் இப்படி பெறுறது. நல்லா கவனிங்க. மொத்தம் குடியுரிமையில 5 to 8 வரைக்கும் தான் குடியுரிமை எப்படி பெறுறதுன்னு இருக்கு. குடியுரிமை இழத்தலுக்கான முழுமை எங்க இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 9 இருக்கு. சரிங்களா? ஓகே, பார்ட் 2ல பார்க்கலாம்.